ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் மீனாவின் செட்டிநாடு சமையலறை. இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இண்டஸ் வேலையிலேருந்து இந்த மந்த் நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளாக நான் ஸ்டார்டிங்லேருந்து நான் பார்த்து வச்சுட்டே இருந்தேன் ஒரு பவுல். இது ரொம்ப நாள் நான் கிடைக்குமான்னு பார்த்துட்டே இருந்தேன். பட் இப்போ ஸ்டாக் இருந்தது, அதனால் இந்த பவுல் வந்து வாங்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்சைடில் வந்து அதாவது ஒரு செராமிக் பெயிண்டட் கோட்டர் மாதிரி இருக்கும். நீங்கள் தாராளமாக மிக்சிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இது ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. ரொம்ப காம்பேக்டாகவும் இருக்குது. வெஜிடபிள்ஸ்லாம் வாஷ் பண்ணிக்கிறதுக்கு, இல்லை ஏதாச்சும் நீங்கள் ஆம்லேட் பண்ணும்போது நீங்கள் முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி மிக்சிங் பேப்பர்ஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதை ஒரு பவுலுமே ஒன்று வாங்கியிருக்கேன். அண்ட் அது இல்லாமல் சாஸ் பேன் வந்து இப்போ நியூ லான்ச்சில் கொண்டு வந்த சாஸ் பேன் வித் கிளாஸில் டஃபன் கிளாஸ் லிட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சாஸ் பேனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆல்ரெடி இது வரைக்கும் நான் ஒரு 3 செட் ஆஃப் சாஸ் பேன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். பட் இருந்தாலும் இது வந்து ரொம்ப ஹேண்டியாக இருந்தது. அந்த ஹேண்டில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலிக்கான் ஹேண்டில்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹீட் வந்து உங்களுக்கு கைக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. அண்ட் அது எல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச் பாட்டம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தாராளமாக இண்டக்ஷனில் கூட வச்சு குக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபேமிலிஸ்க்கு மட்டும் இல்லாமல் பேச்சுலர்ஸாக இருக்கீங்க, ஹாஸ்டலில் வந்து இருக்கீங்க, அங்கே வந்து நீங்கள் இண்டக்ஷனில் வச்சு நீங்கள் எக் பாயில் பண்ணிக்கலாம், இல்லை நூடுல்ஸ் எல்லாமே கூட ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்கு கூட இந்த சாஸ் பேன் ரொம்பவே ஹேண்டியாக இருக்கும். ஸோ வெப்சைட்டில் நீங்கள் டேரெக்டாக ஆர்டர் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் அண்ட் வெப்சைட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பை பண்ணும்போது ஸ்க்ரீனில் இருக்க கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா எம்ஆர்பிலேருந்து எக்ஸ்ட்ராவாக 12% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் பற்றி சொல்லியே ஆகணும். ஆல்ரெடி வந்து நான் டஸ்லா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பேட்டர்னில் இருக்கே அப்படின்னு நினச்சி தான் ஆர்டர் பண்ணேன். பட் ஆனால் இதோட யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாக வேறு லெவலில் இருந்தது. ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ட்ரைப்ளை ஓக். இது வந்து நான் 22 சென்டிமீட்டரில் வந்து பை பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு 24 சென்டிமீட்டர்ஸில் கூட இருக்குது. நீங்கள் அது மாதிரி கூட வாங்கிக்கலாம். ஸோ இந்த ட்ரைப்ளை குக்வேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 3 லேயர்ஸ் மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபுட் சேஃப் மெட்டீரியல் SS 304 ரெடி பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் சமைக்கிற ஃபுட்டில் உள்ள நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே அப்படியே டேரெக்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒர்க் வாங்கினதுக்கப்புறம் உடனே வந்து சமைச்சு பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து சிக்கன் நூடுல்ஸ் வந்து ரெடி பண்ணேன். பட் இது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ் மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருந்தது. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சிக்கன் எடுத்துக்கலாம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் அண்ட் பெப்பர் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே சோக் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா இந்த சாஸ் பேனில் வந்து நீங்கள் டேரெக்டாக நூடுல்ஸ் எல்லாமே கூட குக் பண்ணிக்கலாம். பாஸ்தா எல்லாமே கூட அதில் வந்து வேக வச்சுக்கலாம். ஸோ அந்த சாஸ் பேனில் ஒரு பேக்கெட் அளவுக்கு நூடுல்ஸ் வந்து வேக வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் அப்புறமா சால்ட்டை சேர்த்து வேக வச்சுருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் வந்து அது நல்லா சிக்கன் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம எதுவுமே எந்த மசாலா எதுவுமே சேர்க்க வேண்டாம். டேரெக்டாக நீங்கள் கடாயில் வந்து ஆயில் சேர்த்துட்டு இந்த சிக்கனை வந்து அப்படியே நீங்கள் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை ஆகணும் அப்படின்றதுலாம் இல்லை. சிக்கன் நல்லா வெந்திருந்தாலே போதும், நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அதே ஓக்கில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் 2 வெள்ளை பூண்டுகள் அதை வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு நூடுல்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை பூண்டு சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை கொஞ்சம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் அதை வந்து கொஞ்சம் பொடியாக சேர்த்துருக்கேன். அது கூட வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கேப்சிகம், ரெட் கலர் கேப்சிகம் அண்ட் எல்லோ கலர் கேப்சிகம் இது ரெண்டுமே வந்து சேர்த்துருக்கேன். ஸோ நான் சிக்கன் சேர்க்கறதுனால வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வெஜிடபிள்ஸ் மட்டுமே கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அந்த நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டு இருந்தால் சிக்கனை அதையுமே அதில் சேர்த்துக்கலாம். இது கூட நமக்கு எக்குமே சேர்க்கும் போது இன்னும் நமக்கு இதுவே வந்து அதிகமான குவான்டிட்டி வந்துடும். ஸோ அதனால் வந்து நான் வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 முட்டை அதை வந்து நல்லா எக் ஸ்க்ரம்பிள்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதையுமே வந்து சேர்த்தேன். ஆஸ் யூஷுவல் சொல்கிறது தாங்க, இண்டஸ் வேலைக்கு லாட்ஸ் ஆஃப் ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இண்டஸ் வேலையோட குக்வேர்ஸ் எல்லாமே 100% உங்களுக்கு டாக்ஸின் ஃப்ரீ அண்ட் ஹெல்தி குக்வேர்ஸுமே கூட. இவங்களோட குக்வேர்ஸில் எந்த விதமான கெமிக்கல் கோட்டிங்ஸுமே இல்லை. ஸோ தாராளமாக நீங்கள் ஹெல்தியான ஃபுட் ரெடி பண்ணுறதுக்கு இந்த ஹெல்தி குக்வேர்ஸை சூஸ் பண்ணலாம். நீங்கள் வெப்சைட் மூலமாக டேரெக்டாக ஆர்டர் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்டோட லிங்க், வெப்சைட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பை பண்ணும்போது ஸ்க்ரீனில் இருக்க கூப்பன் கோட் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க.